ஊனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது. இருபத்தி 8/11/2016 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி. இன்று சதுர்த்தி. இன்னைக்கு கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில ஸ்ரீ கருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை நடைபெறும். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு நடைபெறும். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் அசுபதி பரணி நட்சத்திரங்கள்.
ஞான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்திலே பல அரிய செய்திகளை தினந்தோறும் நாம் காலை நேரத்தில் சிந்தித்து கொண்டு வருகிறோம். 4ஆம் தந்திரம் இது சிந்திய ஆகமத்தால் ஆனது. காரண ஆகமம், காமிக ஆகமம், வீர ஆகமம், சிந்திய ஆகமம். 4வது ஆகமத்துக்கு வருகின்றோம். இங்கே வைரவி மந்திரம் என்ற ஒரு 6வது தலைப்பை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதில் 1087வது அருமையான திருமந்திர பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரே தெய்வம் என்ற ஒரு கோட்பாட்டை முதலாக உலகுக்கு கொடுத்தவர் திருமூலர். ஒரே தெய்வம், ஒன்றே குலம், ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதியில்லை, நன்றே நினைந்து நீர் நினைந்து உய்மினே. இன்னொரு திருமந்திரத்திலையும் சொல்லுகின்றார், அருமையான ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும், நன்று கண்டீர் நமச்சிவாய பழம், தின்று கண்டீர் அதுவும் தித்திக்குமாறே என்று ஒரு திருமந்திரத்திலே அருமையாக ஒரே கடவுள் ஒரே கடவுள் என்று சொன்னார். இதே திருமந்திரத்தில் 1087வது திருமந்திரத்தில் அதே கருத்தை சொல்கிறார். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன்போல தோற்றிடும், பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி காணேம். அம்பிகையை என வைரவி மந்திரத்தை தான் நாம் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக 4ஆம் தந்திரத்தில். பைரவி என்பவள் பராசக்தி, பைரவருக்கு துணையாக இருப்பவள்னு நாம் அதை சிந்தித்தோம். அப்போது அந்த அம்பாள் தான் சிவனுக்கு துணையாக பராசக்தியாக இருக்கின்றாள், மகாவிஷ்ணுக்கு துணையாக லட்சுமியாக இருக்கின்றாள், பிரம்மாவுக்கு துணையாக சரஸ்வதியாக இருக்கின்றாள். எனவே அவளை காரணி என்று சொன்னார். அதாவது சிவபெருமான் காரணன், பராசக்தி காரணி. என்ன அருமையான புதிய தமிழ் சொல் பாருங்க, காரணி. இன்னொரு அருமையான சொல்லால் திருமூலர் சொல்வார், பூரணி என்று சொல்வார். பரிபூரணமான எல்லா சக்திகளையும் படைத்தவள் அவள், பூரணி. அப்போ சிவன் பூரணன், எல்லா சக்திகளையும் தன்னகத்தே கொண்டவன் பூரணன். அவனுடைய துணைவி பூரணி, காரணி, பூரணி என்றெல்லாம் சக்தி பேசப்படுகின்றால். காணும் பல பல தெய்வங்கள். சில பேர் கேட்பார்கள், என்ன உங்கள் கோயிலில் வந்தால் எக்கச்சக்கமான சாமிகள்லாம் இருக்குது, நான் எவ்வளவு கற்பூரம் வாங்கி ஏற்ற முடியும்? மற்ற கோயில்கள் மதங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரே கடவுள் இருக்கிறார்கள், ஏன் இங்கே இவ்வளோ பேர் தேவையா என்று ஒரு வினா கேட்பார்கள். அப்பொழுது அதற்கு ஒரு விடை என்ன என்றால், ஒரு கடவுள் தான் உண்மை என்பதை திருமூலர் சொல்லுகிறார். அப்போ ஒரு கடவுள் உண்மை என்றாலும் ஏன் இத்தனை தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால், ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு உண்மை புலப்படும். ஒரு கடவுள் என்பது ஒரு தனி குடுத்தனத்தை போல. திருமணம் ஆனவுடனே மணமகனும் மணமகளும் தனி குடுத்தனம் போய் விடுகிறார்கள், அங்கே ஒரு ஆண் ஒரு பெண். ஆனால் நம்முடைய சமயம் என்ற ஒரு ஆலயம் என்பது கூட்டு குடும்பம். அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா. கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால் கூட்டு குடும்பம் இன்றைக்கும் இருக்கின்றன. அப்படி பல தெய்வங்கள் இருக்கின்றன. விநாயகன் இருக்கின்றார், முருகன் இருக்கின்றார், சிவபெருமான், உமாதேவி, பைரவர். அப்போ எந்த கடவுள் நமக்கு ஈடுபாடு இருக்கின்றதோ அந்த கடவுளை வணங்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பல்கலைக்கழகத்தை போல. நீங்கள் மருத்துவம் வேண்டுமென்றால் படிக்கலாம், பொறியியல் வேண்டுமென்றால் படிக்கலாம், இலக்கியம் வேண்டுமென்றால் படிக்கலாம், இசை வேண்டுமென்றால் படிக்கலாம். எனவே அது பல்கலைக்கழகமாக நம்முடைய ஆலயங்கள் இருக்கின்றன. எனவே பல்வேறு விதமான கடவுள்கள் அங்கே இருக்கிறார்கள். காணும் பல பல தெய்வங்கள் என்று அதை அழகாக குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். பல பல பொன்போல் தோன்றிடும். கையிலே தங்க வளையல் அணிந்து கொண்டிருக்கின்றாள் ஒரு பெண், அதே பெண் கழுத்திலே ஒரு அட்டிகை அணிந்து கொண்டிருக்கின்றாள், அதே பெண் தங்கத்தினாலான காதிலே தோடு அணிந்திருக்கின்றாள். எனவே தோடாக தெரிவது, வளையலாக தெரிவது, அட்டிகையாக தெரிவது, இன்னும் சுட்டியாக தெரிவது எல்லாம் வேறு வேறு தெரிந்தாலும் ஒரே தங்கத்திலிருந்து உருவானதுதான். எனவே அந்த தங்கம் என்பதுதான் ஒரே கடவுள், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அப்போ இந்த நகைகளைப் போல பல்வேறு கடவுள்கள்
விநாயகர் என்பது வளையலைப் போல, அட்டிகை என்பது முருகனைப் போல, சுட்டி என்பது அம்பாளைப் போல எல்லாம் வேறு வேறு தெரிந்தால் கூட அடிப்படை தங்கத்தினால் ஆனது. இன்னொரு உதாரணம் சொல்லுவார் திருமூலர். நம் வீட்டுக்கு போகிறோம் கிராமங்களிலே, அங்கே சட்டி பானை இரண்டும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சின்ன கோலை கூட மண்ணிலே இருக்கின்றது, பூந்தொட்டி இருக்கின்றது. பூந்தொட்டி பானை எல்லாம் இருந்தாலும் ஒரே மண்ணிலிருந்து வந்ததுதான். எனவே மண் என்கின்ற பொழுது ஒரே வகையான மண்ணிலிருந்து பல வகையான பானைகள் சட்டிகள் உருவாவதைப் போல, ஒரே தங்கத்தில் இருந்து பலவிதமான நகைகள் உருவாவதைப் போல 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழுகால் அறிவொன்றே தெய்வம் என்பதை அறியீரோ மகாகவி பாரதியார் சொன்னார் என்றால், அந்த பாரதிக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தவர் திருமூலர். எனவே திருமூலருடைய அழுத்தமான சிந்தனை ஒன்றே குலம் ஒருவனே தேவம், அந்த ஒரே தேவன்தான் பலவிதமான தெய்வங்களாக இருக்கிறான் என்பதை திருமூலர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வாருடைய அந்த திருவடி தாமரைகளை வணங்கி கொண்டு அவருடைய அனுபவத்தை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கண்ணனை பல்வேறு பாசுரங்களில் அனுபவித்தார். ஏன் இப்படி கண்ணனை இவ்வளவு பாசுரங்களில் அனுபவித்தார் என்று கேட்டால், மற்ற அவதாரங்களை காட்டிலும் ராம அவதாரத்திற்கும் கிருஷ்ண அவதாரத்திற்கும் பூரண அவதாரம் என்கின்ற சிறப்பு உண்டு. அதிலும் ராம அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தை போன்ற தீய சக்திகள் இடம்பெறவில்லை. ராமனுடைய அயோத்திய நாடு, அவனுடைய தந்தையார், அவனுடைய அந்த அமைச்சர்கள் எல்லோரும் சிறப்புற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் கண்ணன் இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடியில் கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்களால் பல்வேறு தீமைகள் நடந்தன. அதனால் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ண அவதாரத்தின் மீது ஆழ்வாருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த ஈடுபாட்டை எல்லாம் தேவகியினுடைய நிலையிலிருந்து ஆழ்வார் அனுபவித்தார். ராமனுடைய அவதாரத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அனுமனையே வரவழைத்தார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த திருமொழியில் திருமாலிருஞ்சோலை அழகனை அழகாக நம் கண்முன் நிறுத்துகின்றார். அப்படி நிறுத்துகின்ற பொழுது கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் செய்த ஒரு அதீதமான அற்புதமான மாயத்தன்மை வாய்ந்த நிகழ்ச்சியை எடுத்து கூறுகின்றார். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. 14ஆம் நாள் அர்ஜுனனுடைய தேரில் பூட்டிய குதிரைகளுக்கெல்லாம் தாகம் ஏற்பட்டது. அந்த யுத்த களத்தில், போர்க்களத்தில் தண்ணீருக்கான நிலைப்பாடோ அங்கு கிடைக்கும் என்கின்ற வசதியோ இல்லை. என்ன செய்வது என்று பார்த்தால் அதற்கும் கிருஷ்ணனே ஒரு தீர்வு கொடுத்தானாம். அர்ஜுனன் தேர்தட்டின் மேலே இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணன் அர்ஜுனனுடைய கால்கள் படுகின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கால் தூசியெல்லாம் இவனுடைய திருமுடியில் படுகின்ற அளவிற்கு எளிமைத்தன்மை வாய்ந்தவனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் கீதாச்சாரியன் ஒரு அழகான வழிமுறையை காட்டினானாம். அதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். எப்படி அனுபவிக்கின்றார்? மன்னர் மருக மைத்துணர்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேல் நெடுமாறன் தென்கூடர்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று பாசுரமிடுகின்றார். அந்த கண்ணபெருமான் இந்த திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கின்றார். யார் கொண்டாடுகின்ற திருமாலிருஞ்சோலை? கூரிய வேலை பிடித்து கொண்டிருக்கின்றான் ஒருவன். அவனுக்கு மாறன் என்பது பெயர்.
அவன்தான் மலையத்வச பாண்டியன். அவனே கொண்டாடக்கூடிய ஒரு மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை. இந்த மலையிலே எழுந்தருளியிருக்கின்றான் இந்த எம்பெருமான். இந்த எம்பெருமான் அன்று மகாபாரத யுத்தத்தின் பொழுது குதிரைகளுடைய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக என்ன செய்தான்? அதுதான் நம்முடைய கேள்வி. என்ன செய்தான் என்றால், அர்ஜுனனிடம் சொல்லி வருணாசிரம் என்கின்ற அந்த அஸ்திரத்தை பயன்படுத்து, வருணாஸ்திரத்தை பயன்படுத்தி இந்த பூமியில் அனுப்பினால் பூமியிலிருந்து நீரானது வெளிப்படும் என்று சொன்னானாம். அதன்படி அர்ஜுனன் செய்தான். பூமியிலிருந்து நீர் வெளியானது. இந்த குதிரைகளெல்லாம் அந்த தண்ணீரை குடித்து கொண்டு தாக சாந்தி அடைந்தது என்று பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற கௌரவ சேனைகள் பார்க்கின்றன, ஸ்தம்பித்து விட்டன, உறைந்து போய்விட்டன. இந்த கண்ணன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றானே, பாண்டவர்களுக்காக எல்லா மாயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றானே, அப்படி என்றால் நம்முடைய நிலை என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் கலங்கி போயிருக்கின்றார்கள், அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். மன்னர் மருக மைத்துனருக்காக ஒரு தேரின் மேல் நின்று கொண்டு மோழை எழுவித்தவன் அப்படியே தண்ணீரையே கொண்டு வந்து விட்டான். தான் நினைத்தால் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் முடித்து விடுவான் என்கின்ற அந்த உயர்ந்த விஷயத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் திருமாலிருஞ்சோலை அழகனாக காண்பிக்கின்றார்.